ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே ட்ரெஸ் தான் ரிவீல் பண்ண போகிறோம். அப்புறம் நான் பாப்பாவுக்கும் வந்துட்டு என்ன மாதிரி ட்வின்னிங்னு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் என்னென்ன ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் அடல்ட்டுக்கு தான் வந்து பேட்டர்ன் போட்டிருக்கோம், கிட்ஸுக்கு போட்டதில்லை. ஷோல்டர் எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நானே வந்து ரேண்டமாக தான் மார்க்கிங் பண்ணேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பாதனால சும்மா ரேண்டமாக வந்து கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டேன் நான். ஸோ கிட்ஸுக்குன்னா அது ஈஸியாக இருக்கும். அப்புறம் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பேண்ட் வந்து நான் நிறைய பேண்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா என்னாச்சு, கிராச் கட் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே சைஸில் அந்த டீப் கிராச் மாதிரி கட் பண்ணிட்டேன். இது வந்து பேக்கு. அதுக்கப்புறம் அதை விட்டு போட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி அந்த தப்பு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷனில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அப்படி நடந்துச்சு. அப்புறம் சரி பரவாயில்ல, நான் இப்போ எந்த தப்பு நடந்தாலும் என் ட்ரெஸ்ஸோட போச்சு, ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுருவேன். அப்புறம் எங்கள் மேமும் அடிக்கடி சொல்லுவாங்க, தப்பு பண்ணுறது விஷயம் இல்லை, அதை கரெக்ட் பண்ண கற்றுக்குவோங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நான் வந்து பழைய மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு உட்காந்துருப்பேன். பட் இப்போ அதை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல கிளாத் போட்டு அதை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கும்போது தப்பு வர்றது காமன் தான். இதை விட நிறைய பேர் பயங்கரமாக நிறைய தப்புலாம் பண்ணுவாங்க. ஸோ எது நடந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும். எப்படி பண்ண முடியும், அப்போ தான் நமக்கு வந்து 4 பேத்துக்கு சொல்லித்தர முடியும். நான் அப்போ வந்து இதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ்லாம் இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் காமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அது மாதிரி டென்ஷனாக இருக்கிறப்ப மோஸ்ட்லி ஒர்க் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு அவசரத்தில் ஒரு டென்ஷனில் ஒர்க் பண்ண போய் தான் எனக்கு அப்படி நடந்துச்சு. பட் ஓகே, நான் அதை ஓவர் கம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் வச்சுட்ருக்கேன். ஸோ வந்துட்டு அவுட்புட் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பர்த்டேவும் செம்மையாக போச்சு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அந்த அவுட்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நிறைய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எல்லா வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்கமிங்காக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஹைலோ மேக்ஸி வந்து எல்லோரும் செம்மையாக இருக்குன்னீங்க. அதோட ஃபிட் செக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அது பீக்கோ ஒர்க்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது முடிச்சுட்டு எல்லாமே ஒரு வீடியோஸாக நிறைய எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறக்கு. அது எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன் அப்கமிங்காக. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெல்ட்டுக்கு தான் வந்துட்டு நான் எலாஸ்டிக் வச்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு எப்போவுமே பெல்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அப்படின்னா என் வேஸ்ட்டு சைஸ் வந்து வேறு. பட் பார்த்திங்கன்னா எனக்கு சேடல்ஸ் வந்து சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த எலாஸ்டிக் மேலே போகலன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், என் பிக்சர்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலரும் செம்மையாக இருக்குது. எனக்கு நான் பேண்ட் வந்து லென்த் இவ்வளோ தான் கொடுத்தேன், எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, ஃபுல் பேண்ட் வேண்டான்ட்டு. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் தி வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.